எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு விட்டார், தமிழகத்தில் ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆகிட்டாரு அப்படின்னு பாஜக வேட்பாளரான ராதிகா சரத்குமார் அவர்கள் பேசியது தான் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. அடிப்படை வசதி கூட செய்து தராமல் ஓட்டு கேட்டு வந்தால் அவங்கள துரத்தி அடிங்க அப்படின்னும் ராதிகா சரத்குமார் ஆவேசமாகவும் பேசியிருக்காங்க. விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய நடிகர் ராதிகாவும் அவரது கணவர் நடிகர் சரத்குமாரும் சிவகாசி மற்றும் திருத்தங்கல் நகர்ப்புறங்கள் கிராம பகுதிகளிலும் தாமர சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பொதுமக்களிடையே தேர்தல் பரப்புரையிலும் ஈடுபட்டிருக்காங்க. நான் உங்கள் சகோதரியாக சித்தியாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக தாமர சின்னத்தில் போட்டியிடக்கூடிய என்ன வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க அப்படின்னும், சிவகாசியிலிருந்து டெல்லிக்கு நான் கண்டிப்பாக ஒரு பாலமாக இருப்பேன், இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை டெல்லியில் எடுத்துட்டு போய் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியும், வெளிநாட்டுகளில் கூட அப்படி மோடி அவர்கள் தான் தற்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படின்னு சொல்லும் நிலையில் 400 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி அப்படின்னும், நான் என் கணவர் நாட்டாமை சரத்குமாரும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளை தீர்வு காண ஆய்வு செய்து வருகிறோம் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. பாஜக வெற்றி பெற்றால் நமக்கெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி, ஆனால் திமுக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் என அறிவிக்காமலேயே தேர்தலை சந்திக்கிறாங்க. இபிஎஸ் தேமுதிக கூட்டணியில் பிரதமர் வேட்பாளராக யாரை அறிவிப்பார்கள் அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு. இந்த நிலையில தான் இபிஎஸ்க்கு டெல்லியில் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அதே போல் இங்கே ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆகிட்டாரு. மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக மட்டுமே அதிமுக இருக்கு அப்படின்ற மாதிரியும் அதிமுகவை கடுமையாக விமர்சித்தும் பேசியிருந்தாங்க. சித்தியாக வாணி ராணியாக உங்கள் முன் வேட்பாளராக உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கேன். எனக்கு கண்டிப்பாக வாக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்தால் நான் உங்களுக்காக கடுமையாக உழைப்பேன் அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு அன்றாடம் தேவையான அடிப்படை வசதி கூட செய்து தராமல் அப்படி ஓட்டு கேட்டு வந்தால் துரத்தி அடிங்க அப்படின்னு ஆவேசமாகவும் பேசி அவங்களுடைய பேச்சு முடித்திருந்தாங்க. இது அப்படி பொதுமக்களிடையே பெருமளவு வரவேற்பு பெற்றதாகவும் சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இவங்களுடைய இந்த ஒரு பேச்சு அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டிபிடி நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க.